நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தோம்னால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியையும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை, ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேலையானால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்னைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார். இருந்தாலும் குரு பகவான் வந்து ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஓரளவு சுமாராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது ஆனி மாதத்தில் 18ஆம் தேதியே வந்து புத பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா சூரிய பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், புத பகவானோட சேர்ந்து இருக்கார். அதுவும் வந்து 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல 5க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவு அதிகமாக இருக்கும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும், பொருள் வரவு நல்லபடியாகவே இருக்கும், இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையாது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் வந்து, அதாவது ஆனி மாதத்தில் 18 தேதியில், அதாவது 2/7/2023 வந்து அவர் வந்து சிம்மத்துக்கு போகிறார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு போய் இருக்கிறது, ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி ஒரு இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து உங்களுக்கு எது நினைச்சிங்கன்னாலும் அது வந்து கண்டிப்பாக இந்த மாதம் நடந்தே தீரும். எப்போன்னா 2/7/2023 எது நினைச்சாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும். இதை தவிர பார்த்தீர்களேனா புத பகவானும் சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார். புத பகவானே 6ஆம் இடத்துக்கு அதிபதின்றதுனாலையும் எல்லா முயற்சிகளும், கடன் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும், குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து 5ஆம் இடத்துல செவ்வாயை வேற பார்க்கறதுனால அது பெரிய ஏற்றம் இருக்கும், குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கூட. 5ஆம் இடத்தையும் பார்க்குறேன். அதாவது இந்த டெஸ்ட் டியூப் பேபி இல்லைன்னா வந்து இந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும். இதை தவிர வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாகக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு நிச்சயமாகக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா சப்தமத்திலேயே, அதாவது ராசியிலேயே குரு பகவான் இருந்து சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். கேத்து இருந்தாலும் நிச்சயமாக வந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், திருமணத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். என்னைக்கு அப்படின்னா 26/6 அன்னைக்கு பார்த்தேனால் வக்கரகதி அடைகிறார். அவர் 27/6 அன்னைக்கு வந்து வக்கரகதி அடைகிறார். அதனால் வந்து 11ஆம் இடத்துலேயே தான் இருக்கார், அதாவது கும்பத்திலேயே தான் இருக்கார். அதற்கு பிறகு வந்து ஆவணி மாதத்தில் தான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வரார். அது வரலும் வந்து 11ஆம் இடத்துலேயே தான் இருக்கார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தேனால் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதை தவிர வந்து இந்த இராணுவம் சர்வீசஸில் இருக்கிறவா, அதை தவிர இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செங்கல் மணல் இதெல்லாம் விற்கிறவங்க, அதற்கு பிறகு வந்து இந்த அடுப்பு சம்பந்தமாக வந்து, அதாவது சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்தே ட்ராவல் பண்ணுவார். இந்த வாட்டி பார்த்தீர்களேனால் கிட்டத்தட்ட 3/7 அன்னைக்கு தான் வந்து சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்துக்கு போகிறார். புத பகவானும் 4ஆம் இடத்துல வரார். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது. இதை தவிர இந்த 4 கிரகங்களும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்தாலும் உங்களுடைய ராசியில் வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், ஆட்சியில் உங்களுடைய நட்பு வீட்டில் போய் இருக்கிறதும், ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கோதண்ட ராகுவாகிறதுனால எல்லா விதமான புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரும். வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் வருது. சந்திராஷ்டம நாட்கள் வந்து எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/6/2023 கார்த்தால ஒரு 7 மணியிலிருந்து 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஜூலை மாதம் மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. அதனால் வந்து மனக்காரகன் மனக்லேசம் உண்டாகும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிவிட்டு, அதாவது அல்லி மலர் வாங்கி சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு ஒரு சந்திர பகவான் மூலியமாக வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கிறதும், அவர் வந்து அடுத்த மாதம் அதாவது 2/7 ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய நட்பு வீட்டுக்கு போயிடுறார். அது வரலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான மாதம். எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.